ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ருதிஸ் vlogs. இந்த மழை வந்தாலும் வந்துச்சு, தோட ஃபுல்லாக காட்டு செடி தாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ செடி வளர்ந்துருக்குன்னு. இன்றைக்கி இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறது தான் மெயின் டாஸ்கே. இதை நம்மளாலாம் செய்ய முடியாதுங்க. இன்றைக்கி ஆளை வச்சு இந்த இடத்த எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இவங்க தாங்க எங்கள் வீட்டுக்கு ரெகுலராக வேலைக்கு வரவங்க. இவங்கள வச்சு இன்றைக்கி இந்த வேலை முடிச்சுட்டு மேலே கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் இருக்குது. அதையும் இவங்களை வச்சு தான் பிளான் பண்ணியிருக்கோம். சின்ன இடம் தாங்க, ஆனால் இந்த காட்டு செடியை நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. இவங்க இல்லைன்னா எங்களுக்கு ஒரு கை உடைஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் இவங்க தான் எங்கள் ரெகுலராக வேலை செய்கிறவங்க. கடையில் போய் செடி வாங்கிட்டு வந்து வச்சா கூட வளர்றது இல்லைங்க. ஆனால் இங்கே மாடி மேலே வரைக்கும் போகுது செடி. இந்த இடத்த க்ளீன் பண்ண 3 மணி நேரம் ஆயிருக்குங்க. அப்போ தான் இந்த அளவுக்காவது பார்க்க முடியுது. இந்த காம்பவுண்ட் வாலை சுற்றி க்ளீன் பண்ணுறதுக்கு 3 நாள் தேவைப்படுதுங்க. இது சின்ன தோட்டம் தாங்க. அதில் 2 தென்னை மரமும் கூட ஒரு லெமன் செடியும் வந்திருக்கு. அதில் இப்போ தாங்க சின்னதாக ஒரு காய் வச்சுருக்கு. எங்களோட ஃபஸ்ட் லெமன். வீடுன்னு ஒன்று இருந்தால் எவ்வளோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் பாருங்கள். இன்றைக்கி வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம், மாடி போர்ஷனுக்கு. மழைக்கு செடி மட்டும் வளரலைங்க, வீட்டோட செவரெல்லாம் ஊறி போயிருக்கு. இது எங்கள் வீட்டோட மந்தார செடி. செடி ஃபுல்லாக பூவாக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. பீச் போகணுன்னாங்க, அதனால தான் இப்போ பீச் கிளம்பிட்டோம். சில்வர் பீச் பார்க்கலாமா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தாங்க நாங்கள் சில்வர் பீச் வந்திருக்கோம். பீச்சில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இதெல்லாம் இப்போ தாங்க கட்டியிருக்காங்க. முன்னாடி இங்கே ஃபுல்லாக மண் இருந்த இடம்லாம் இப்போ ஃப்ளோர் போட்டிருக்காங்க. இப்போ நடந்து போக ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாதி பீச் வரைக்கும் மண் இல்லாமலே நடந்துடலாம். இதோட இன்னைய வீடியோ முடிஞ்சுதுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.